அன்புக்குரிய தேவ ஜனமே, மீண்டும் அருள்நாதர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு சிலர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு இன்னும் தேச சட்டமாகிவிடவில்லை என்று கூறினால், அவர்கள் பின்வரும் ஒரு வாசகத்தை கற்க வேண்டிக் கொள்கிறேன். ஆதி திருச்சுவில் இருந்த விசுவாசமும் வல்லமையும் புதுப்பிக்க பெற்ற மாத்திரத்தில் சபையை துன்பப்படுத்துகின்ற ஆவி மீண்டும் தோன்றி உபத்திரவமாகிய அக்கினி மீண்டும் கொழுந்து விட்டெறியும். பல ஆண்டுகளாக நம் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமாகி இருப்பதால் இந்த வேளையில் நாம் உண்மையோடு பிரார்த்தனை செய்து இதன் காரணம் என்னவென்று மெய்யாக அறிந்து அவருடைய வருகையை துரிதப்படுத்துவதற்காக நாம் நம்மை ஆயத்தம் செய்யலாமே. மனித ஏதுகரங்கள் தெய்வீக ஏதுக்களுடன் ஒத்துழைப்பதால் பரிசுத்த தெய்வதூதர்கள் அநேக ஆயிரம் ஆத்துமாக்கள் சத்தியத்திற்கென்று ஆதாயம் பண்ண பெறுவர். கர்த்தருடைய நாமம் தரித்த அவருடைய ஜனங்களே நியமிக்க பெற்று தங்களுடைய அலுவலை நிறைவேற்றாமல் நித்திரை செய்கின்றார்கள். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் செய்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். யார் யார் மூலமாக தாம் வேலை செய்ய முடியும் என்று எண்ணி பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு உரிய ஆயத்தத்தை சபை அடைந்தவுடனே அவர் ஊற்றப்படுவார். மீதியானவர்கள் பூமியின் மேல் சம்பவிக்கவிருந்த யாவர்க்கென்றும் ஆயத்தப்படாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முட்டாள்தனம், அசம்பந்தம், தாமும் தங்களிடத்தில் கடைசி காலத்தின் தூது உண்டென்று நம்புகின்ற அனைவரிடமும் இருப்பதையும் நாம் காண வேண்டும். மீதியானவர்களுக்கென்று பெரும் வேலை செய்யப்பட வேண்டும். தூதன் பின்வருமாறு இப்படி கூறினார்: லட்சக்கணக்கான தேவதூதர்கள் உங்களை சூழ இருக்கின்றார்கள். ஆயத்தமாகும் வேலையை கைவிட்டு திடீரென்று வேறொரு காரியங்களில் மனதை நீங்கள் செலுத்துகின்றீர்கள். ஓய்வு நாளை கை கொள்ளுகிறவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். இதைதான வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் 5:24 நாம் சாக்கு போக்கு கூற இடமில்லை. ஏனெனில் தவணையின் காலம் முடிவடையும் பொழுது நடைபெறும் காரியங்களும் வரவிருக்கும் ஆபத்து காலத்திற்கென்றே ஆயத்தமடையும் அலுவலல் பற்றியும் யாவும் தெளிவாக கூறப்பெற்றிருக்கின்றது. நிகழ்கால சத்தியத்தை விசுவாசிப்பதற்காக கூறுபவரில் பெரும்பாலும் அனைவரும் பின்மாரியை பெற ஆயத்தமாகும் அலுவலை பற்றி அறிவதற்கும் ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் சத்தியத்தை சொல்லுகிறார்கள், ஆனால் சத்தியபரரை சந்திப்பதற்கு ஆயத்தமா? இல்லை சத்திய ஆவியானவர் கொடுக்கப்படுகின்ற ஆவியின் பின்மாரியை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமில்லாத நிலை. ஆயத்தப்படுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளாக எங்கள் ஆயத்து கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் செய்தி கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.